பேசுவதற்கு அனுமதி கிடைத்தவுடனே ஆண்டவரிடத்திலே கேட்டேன், ஆண்டவரே, நான் செல்லுகின்ற சபை அருமையான சபை, அந்த சபைக்கு ஒரு ஊக்கமான ஒரு வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டும், அது தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அநேக நாட்களாக நான் ஜெபித்தேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பெத்தல் இடுக்கமான வாசல். அல்லேலூயா. பெத்தல் இடுக்கமான வாசல். மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயும் வழி நெருக்கமாயும் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்களோ சிலர். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய சபைக்கு செய்திருக்கிறார். நான் அதற்காக மிகுந்த சந்தோஷப்பட்டேன். இரவு 3 மணி மிகுந்த சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை பெத்தல் சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று. இடுக்கமான வாசலை கண்டுபிடித்திருக்கிற பெத்தல் சபையும், பெத்தல் போதகர், பெத்தல் அனைத்து ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இப்பொழுது நான் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் செய்திக்கு நேராக செல்லலாம் என்று நான் ஆசிக்கிறேன். நம் அனைவரும் அறிந்த வசனம்தான், மறுபடியுமாக இதே வசனம்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்களிலே நாம் நம்மை பலப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நமக்கு வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கலாம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயுக்கு எழுதின புத்தகத்திலே 10வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது படிக்கலாம். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினவுள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடமற்றவர்களாகவும் இருங்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக நாட்களாக, அநேக காலங்களாக நான் இந்த வார்த்தைகளை தியானித்தது உண்டு. இந்த நாளிலும் இந்த நேரத்திலே நான் பேசுவதற்காக செய்தி எடுக்கும் பொழுது அதிகமாக நான் அதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஆடுகளை ஓநாய்களுக்குள் நீர் அனுப்புகிறீர். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்பினார். அந்த ஓநாய் என்ன செய்யும்? ஆடுகளை கொன்று போடும். நான் சொல்லுவதை மிகவும் கவனிப்பாக கேட்டால்தான் கடைசி வரை உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் அட்டென்ஷன். நீங்கள் கவனிக்கிறதற்காக நான் நன்றியை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஆடுகளை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவருக்கு தெரியும் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். இந்த ஓநாய்கள் என் பிள்ளைகளை கடித்து போடும் என்றும் அவருக்கு தெரியும். பின்ன ஏன் ஆண்டவர் அனுப்பினார் என்ற கேள்வி என் இருதயத்திற்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. ஏன் ஆண்டவர் ஓநாயை குறித்து இங்கே பேசுகிறார்? எத்தனையோ காட்டு விலங்குகள் உண்டே, அவர் காட்டு விலங்குகளை பற்றி பேசாதபடிக்கு ஓநாயை குறித்து ஏன் இங்கு பேசுகிறார்? இந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் எனக்கு விடையை படிப்படியாக படித்து தந்தார். ஆடுகளாகிய நம்மளை ஓநாய்களுக்குள்ளே ஆண்டவர் அனுப்ப திட்டம் வைத்திருந்தார். ஆனால் நமக்கு கொடுத்த 2 கட்டளைகள், இந்த 2 கட்டளைகளை நாம் எப்பொழுது மீறினோமோ அன்று நாம் அவரிடத்திலிருந்து உறவை இழந்து போகிறோம். அல்லேலூயா. என்ன கட்டளைகள்? பாம்பை போல வினவுள்ளவர்களாய், ஒன்று பாம்பை போல வினவுள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடமற்றவர்களாய். இந்த 2 காரியங்களிலும் நாம் தெளிவாக வேதத்தின்படி இருந்தோமானால் ஆண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், ஓநாயை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஓநாயின் குணநலன்கள் என்ன என்று. ஆனால் இன்று அநேக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் ஸ்டடி பண்றவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருந்து ஒவ்வொரு அனிமல்களை பற்றியும் படிக்கிறாங்க. ஓநாயை குறித்து நீங்கள் படித்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன், நான் ஒரு அரை மணி நேரமா ஓநாயை பற்றி படித்தேன். அந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டுகொண்ட ஒரு 3 காரியங்கள். ஓநாய் இரத்த பிரியம். எப்படி? ஓநாயின்னா அதுக்கு ரத்தம் ரொம்ப பிடிக்கும். 2வது, இந்த ஓநாயை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா,
அது மனிதனை வேட்டையாடுவதில் முதன்மையானது. மனிதனை தான் அது வேட்டையாடும். ரெண்டாவது. மூன்றாவது பாயிண்ட், ஓநாய் ஒற்றுமையாக காணப்படும். தன்னுடைய இனத்திற்குள், தன்னுடைய குடும்பத்திற்குள், தனக்குள்ளான காரியங்களுக்குள் அது ஒற்றுமையாக இருக்கும். இந்த 3 காரியங்களை இப்போ நிறைய பேர் எழுதி வச்சிருக்கீங்க. நல்லது, ஏன்னா மெசேஜ் முடியும் போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த 3 காரியங்களை நான் தெளிவாக கற்றுக்கொண்டேன். ஓநாயின் குணநலன்கள் என்ன என்று. ஆண்டவர் எதற்காக ஓநாயை தேர்ந்தெடுத்தார், எதற்காக ஓநாய் என்று அதற்கு பெயரை சொல்லி நான் உங்களை ஓநாய்க்குள்ள அனுப்புறேன் என்று சொன்னாருங்கிறதை நான் புரிந்து கொண்டேன். அப்படியே நான் பார்க்கும் பொழுது, பாம்பை போல வினவுள்ளவர்களாயும் புறாவை போல கபடமற்றவர்களாயும் நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். பாம்பை பாருங்கள். நான் ஒரு வில்லேஜில் வளர்ந்தவனாக்கும், தோப்பூர்னு ஒரு ஊரில் வளர்ந்தவன். நீங்களும் நிறைய பேர் ஊரில் வளர்ந்தவங்க இருப்பீங்க. ஒரு சருகில் நாம் நடந்து சென்ற பொழுது ஒரு பாம்பு இருந்தது என்றால் அந்த சருகு சவுண்டை கேட்ட உடனே நம்ம டைரக்ஷனை மாற்றோம். பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு கவனமாக இருக்கிறது, வாழ்க்கையில் எவ்வளவு கவனமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பிப்பதற்காக. இரண்டாவது, அங்கே பார்த்தீங்கன்னா கபடமற்றவர்களாக என்று சொல்லப்பட்டுள்ளது. யோசித்து பாருங்கள், கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும் நாம். கபடம் என்றால் என்ன? மனதிற்குள் ஒன்றை வைத்துவிட்டு செய்வது சில காரியங்கள். நான் அறிந்து கொண்ட காரியங்கள் அதுதான். கபடம் இல்லாதபடிக்கு ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்கிறோமா, அல்லது நாம் வார்த்தைகளினால் அவர்களை எழுப்பி விடுறோமா, ஜெபிக்கிறோமா, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு கபடம் நமக்குள் இல்லாதபடிக்கு. புறாவை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். புறாவை குறித்து நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. ஒரே ஒரு வார்த்தை தைரியமாக சொல்ல முடியும். இயேசு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், அவர் வெளியே தண்ணீரிலிருந்து எழும்பி வரும் பொழுது புறாவானது அப்படியே இறங்கி, ஆவியானவர் இறங்கி என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னதை பார்க்கலாம். ஒரு சமாதானம், சமாதானத்தின் காரணரை நான் இந்த உலகத்திற்கு தருகிறேன் என்றார். புறாவினுடைய குணம் இங்கே பாருங்கள். என்ன நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவர்கள் மிகவும் நல்லவர்கள். ஏன்னா வேதத்தை நாம் அறிந்தவர்கள். ஆனால் ஒரேடியாக நாம் கபடமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் ஓநாய்களுக்கு இரையாகி விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யோசிக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் வெண்மையாக இருக்கிறது, இது பால் என்றே நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் கபடம் என்றதை பார்த்து ஒரு காரியம் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது படிக்கலாம்? போதும். அப்படிப்பட்டவர்கள், முதலிலே இங்கே சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்டவர்கள். நாம் வேகமாக படித்து கொண்டு போவதை விட்டுவிட்டு இந்த அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை நான் உங்களிடத்திலே பேச போகிறேன். அதற்கு முந்தின வசனத்தை பாருங்கள். 17வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், இப்போ நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்டவர்கள் யார்? புரிஞ்சிட்டல? அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் என்னமா? அந்த வசனத்தை படிங்க. 18. அப்படிப்பட்டவர்கள் படிங்கம்மா. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றிற்கே ஊழியம் செய்து நயவசப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். கபடில்லாத இருதயங்க, கபடில்லாத இருதயத்தை யார் வஞ்சிக்கிறான் நீங்க சொல்லியிருக்கு? நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான்
அநேக காரியங்களில் போராடின காலங்கள் உண்டு. ஊழியர்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, வசனங்களை குறித்து. ஆனால் யாரையும் நான், எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஆலோசனை. இங்கு எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவை எதிர்த்தவர்களானாலும் சரி, எதிர்க்கின்றவர்களானாலும் சரி, கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்களானாலும் சரி, எதிர்ப்பவர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் எதிர்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யாராலும் உங்கள் ரட்சிப்பிற்கு தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு சக்தியாலும் உங்களிடம் என்னிடம் உள்ள ரட்சிப்பிற்கு தடை செய்ய முடியாது. ஆனால் ஓநாய்களினால் உங்கள் ரட்சிப்பை தடை செய்ய முடியும். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. மறுபடியுமாக சொல்லுகிறேன், எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு சக்தியாலும் உங்களிடையே என்னுடைய ரட்சிப்பை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. ஆனால் ஓநாயினால் உங்கள் ரட்சிப்பையும் என் ரட்சிப்பையும் தடை செய்ய முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தை தயவு செய்து இருதயத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கபடில்லாதவர்களை வஞ்சிக்கிறார்கள், கபடமற்ற மனிதர்கள். ஏனென்றால் இவர்களுடைய பிரச்சனை என்னவென்று பார்த்தீர்களானால், நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த கன்னத்திலே அடித்தால் இந்த கன்னத்தில் வாங்கிக்கொள். உண்மைதான், மறுப்பு இல்லை. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கபடமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாம்பை போல் வினவுள்ளவர்களாக இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு வசனத்தை சொல்றேன், மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து படியுங்கள் யாராவது. இதான் மனுஷனுடைய பிரச்சனை. அந்த காலத்திலும் இருந்து இந்த காலத்திலும் இருக்கு. என்னமா? மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் உச்சலாமிலும் வெந்தயத்திலும் தசமப்பாகம் செலுத்தி விசேஷத்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விடுகிறீர்கள், விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதி காலத்தில் இருந்தே நம்முடைய பிரச்சனை இது. ஒன்றை விட்டு விடுவோம், ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஆனால் சொல்லுகிறார், இந்த இரண்டையும் ஒரு கிறிஸ்தவன் சரிவர செய்தான் ஆனால் அவன் கடைசி மட்டும் நிலை நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் பேசுவேன் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் அப்படிதான் எனக்கு சந்தர்ப்பம் தருவாங்க. நான் எப்பவும் நினைக்கிறது, ஆண்டவரே இந்த காரியங்களை தான் எனக்கு கொடுக்கிறீர். ஏனென்றால் என்னுடைய பாரம் குழந்தைகள். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள். எனக்கு நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 5 பிள்ளைகள் என்று தெரியும் இல்லையா? 5 பிள்ளைகளை தந்ததிலே ஒரு நோக்கம் உண்டு கர்த்தருக்கு. ஏன்னா நான் பிள்ளைகள் மூலமாக தான் கற்றுக்கொண்டேன், பிள்ளைகள் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லுவேன். ஒரு காரியத்தில், ஒரு ஏரியாவில் 5 குழந்தைகளை எனக்கு தந்து கர்த்தர் கொடுத்த காரியம், இந்த வருங்காலத்தை அப்படியே படிக்க ஞானத்தை தந்தார். வருங்காலம் நம்முடைய பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு இல்லையா தம்பிமார்களே, இல்லையா தங்கச்சிமார்களே? எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. உலக காரியங்களை குறித்து நாம் அநேகம் சிந்திப்பதில்லை. வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை வேதத்தோடு ஒற்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் இந்த காரியங்களை. ஓகே, 2 மனிதர்களை குறித்து உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். ஒரு மனிதன் சீஷன், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஷன். அந்த சீஷனை குறித்து நீங்களும் நானும் நினைத்தோமானால் ஒரே ஒரு வார்த்தை தான் நாம் சொல்ல முடியும். அதற்கு மேலாக நாம் அதை பற்றி யோசிப்பது இல்லை. மத்தேயு 10வது அதிகாரத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள்.
அந்த மனிதனுடைய பெயர் யூதாஸ். யூதாஸ் என்ற பெயரை கேட்டவுடனே உங்கள் மனதில் தோன்றுகிற ஒரு காரியம், அவன் கர்த்தரை காட்டிக் கொடுத்தவன். அல்லேலூயா. காட்டிக் கொடுத்தவன், அவ்வளவுதான். அதற்கு மேலாக நாம் சென்று யூதாசுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்திருக்கிறோமா என்பது நான் அறியேன், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று நான் யூதாசை குறித்து நான் உங்களிடத்திலே பேசப் போகிறேன். இந்த யூதாசை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். 1வது வசனத்தை யாராவது படிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுல யாரும் உண்டுங்க? யூதாஸ். யூதாஸ் யூதாஸ் கை வச்சாருன்னா நோய் குணமாகும். யூதாஸ் கை வச்சாருன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் போய் படிப்போம் பாருங்க. 8வது வசனத்தையும் யாராவது படிக்கலாம். 10:8 வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, கூட ஒரு ஸ்டெப், மரித்தோரை எழுப்புங்கள். யூதாஸ் கைகளை வைத்திருப்பான், நம்புறீங்களா? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். என்னஜா இவர் வேதத்தில் இல்லாத காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது படிக்கலாம். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த கனமான ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. பாருங்க, 11 சீஷர்களோடு சேர்ந்து 12 சீஷனாக இவன் எல்லா இடத்திலும் ஊழியம் செய்தவன். இவனை குறித்து வேதத்தில் தெளிவாக எழுதப்படாவிட்டாலும் இந்த ப்ரூஃப் நமக்கு போதும். ஆண்டவர் இவனை அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சாத்தானை துரத்துவதற்கும் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கும் அத்தனை வல்லமைகளை இவனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஒரு மனிதனுக்கும் குறைவு வைக்கவில்லைங்க. நானும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம ஒரு மனிதனுக்கும் அவர் குறைவு வைக்கவில்லை. அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து இவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். அவன் அதை நினைத்து வாழவில்லை. 11 சீஷர்களும் இந்த மனிதனை நம்பி இருக்கிறாங்க. யார? யூதாஸ். எங்க அதுக்கு ஒரு வார்த்தையை படிப்புமா? யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது படிக்கலாம். பாத்தீங்களா? இங்க பாருங்க, இதை எதுக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். இந்த ஊழியத்தில் ட்ரெஷரர் யாரு? பொருளாளர் யாரு? யூதாஸ். 12 சகோதரர்களும் இவங்களை நம்பி இருக்கிறாங்க. இவன் கையில தான் பணப்பைய கொடுத்துருக்கிறானுங்க. ஆனா ஆண்டவர் இங்க போட்டு உடைச்சிட்டார். என்ன? இவன் திருடன். ஆண்டவர் போட்டு உடைச்சிட்டாரு, இவன் திருடன். ஏன் இவனை ஏன் திருடன் சொன்னாரு? அந்த ஒரு பெண், பாவியான அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதிலும் ஒரு தைலத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவரின் வீட்டிற்கு வருகிறார். நான் அவருடைய பாதத்தை என் தலைமையினால் நான் துடைப்பேன் என்று சொல்லி ஒரு துடித்த ஒரு பெண். ஆண்டவருடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுது எந்த இடத்திலும் இந்த வார்த்தை இவளை குறித்து பேசப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். தீர்க்க தரிசனமாக அந்த காரியத்தை அவள் செய்யும் பொழுது இவன் அங்கே வந்து சொல்லுகிறான், இந்த வேஸ்ட் எதற்கு? அதுக்கு முந்தின வசனம் தானே, 5வது வசனம். இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று
தரித்திரருக்கு கொடுக்காமல் போனது என்ன? அல்லேலூயா! என்ன அன்பு பார்த்தீங்களா? பாருங்க, யோசித்து பார்ப்பதற்காக நான் பேசுகிறேன். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நானும் எங்க டைரக்டர் சுரேஷ்குமார் ஒருவேளை இங்க வந்திருக்கிறார், நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபைனான்சியல்ல எங்களுக்கு இப்பொழுது ஒரு 1 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர் சொல்லுகிறார், அண்ணன் ஒரு பில்டிங் கட்டுவோம், ஒரு சிறுவர் இல்லம் கட்டுவோம், அல்லது வேற ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட எங்களுடைய மிஷனரிகள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன், இல்லை 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 இல்லை, பணத்தை இவர்களுக்கு கூட்டி கொடுப்போம், அப்படி சொல்லுகிறேன். இந்த 2 பேரிலும் பொதுவாக ஜனங்களுக்கு யாரை பிடிக்கும்? டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாரை பிடிக்கும்? என்னதான் பிடிக்கும். ஏன்? பணத்தை கூட்டி கொடுப்பேன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை போல தான் ஜனங்கள் மத்தியிலே இவன் பேசுகிறான், தரித்திரர்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு கூட யாராவது அப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அது தப்பு இல்லை, கரெக்ட் தானே? ரைட்? அல்லேலூயா! அவன் அப்படி சொல்லுகிறான். ஆண்டவருக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் அப்படி சொல்லுகிறான். ஒருவேளை யோசித்து பாருங்கள், ஆண்டவர் 3.5 வருடம் ஊழியத்தை முடித்தார். யூதாசுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வச்சுக்குவோம். இந்த யூதாசை குறித்து அநேக ஜனங்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? யூதாஸ் எங்கள் வீட்டிற்கு வந்தார், கரங்களை வைத்து ஜெபித்தார், வியாதிகளை குணமாக்கினார், அப்படித்தானே? ஆனால் அவனுக்குள் இருந்த அந்த ஓநாயை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. யூதாஸிடத்தில் இருந்த பிரச்சனை என்ன என்று நான் இப்பொழுது உங்களோடு பேசுகிறேன். யூதாஸிடத்திலிருந்து பிரச்சனை என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆனால் அவனிடத்தில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனத்தை 6வது எடுத்தால் படிக்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அல்லேலூயா! உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு? யூதாசுடைய பொக்கிஷம், அவர் எனக்கு அபிஷேகம் தந்தார், அவர் என்னை அபிஷேகித்தார், ஜனங்களுக்கு சென்று என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காக என்னை அபிஷேகம் செய்தார் என்ற நினைவை அவன் முற்றிலுமாக எடுத்து போட்டான். ஆனால் ஒரு ஊழியக்காரனாகவே திரிந்தான், சுற்றி திரிந்தான். அவனுடைய இருதயமோ, அவனுடைய இருதயத்தில் என்ன நினைவுகள்? ஏதோ பணம், பண ஆசை, பணம் வேண்டும். இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள், தமிழ்நாட்டை குறித்த தாகத்தில் பேசுகிறேன். பணத்தை கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு வீடை கட்டுவார். வேதத்தில் அதற்கு எந்த சாட்சிகளும் இல்லை. இல்லை, செங்கலை கொண்டு வாருங்கள், ஒவ்வொருவரும் ஒரு லோடு செங்கல் கொண்டு வாருங்கள், கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். எந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்? வேதனையோடு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். எந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்? காரணம் என்ன? பாம்பை போல வினவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் குறை சொல்லுவதற்கோ அல்ல. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதினது போல, அவர்களை விட்டு விலகு, இவர்களை விட்டு விலகு என்று தான் அப்போஸ்தலனாகிய, புறஜாதிகளின் அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளை கொடுத்தான். இங்கே பாருங்கள், யூதாசுடைய நிலைமை பொருளாசை. யூதாஸ் ஆண்டவரை எப்படி காட்டி கொடுத்தான்? ஆண்டவரை வைத்தால் பணம் கிடைக்கும். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே கடைசியில் தான் கிளைமேக்ஸ். ஆண்டவரை காட்டி கொடுத்தால் பணம் கிடைக்கும். யோவான் ஆண்டவரை எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா! ஆண்டவரை நாம் எப்படியாக காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திற்கு? எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது இந்திய தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு? காரணம் என்ன? யோசித்து பார்ப்போம். காரணம் என்ன? நான் அமெரிக்க தேசத்திலே அநேக நட்புகளை உள்ளவன், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செல்லுகிறவன்.
ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கிறார்கள். ஐயோ, பெரிய வீடை கட்டி விட்டார்கள், பெரிய காரை வைத்து விட்டார்கள், நானும் இதை வாங்க வேண்டும். உண்மையை சொல்லுகிறேன், நானும் வசதியாக வாழ்ந்தவன், விட்டு விட்டு இங்கே வந்தேன். ஆனால் இன்றும் குறைவில்லை. நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை போற்றுவேன், கர்த்தரை புகழுவேன். தாவீது என்ன சொன்னான் தெரியுமாங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனுடைய குடும்பத்தில் அப்பத்திற்கு இறந்ததில்லை. அல்லேலூயா. ஒரு பொழுதும் கர்த்தர் உங்களை கீழாக்குகிறவர் அல்ல. அவருக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த தேசத்திற்கு, ஒரு அஸ்திவாரம் இல்லாத ஒரு தேசத்திற்கு உங்களையும் என்னையும் தான் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பெத்தல் சபை இடுக்கமான வாசல். ஆனால் நான் எதற்காக இந்த செய்தியெல்லாம் உங்ககிட்ட எடுக்கிறேன் தெரியுமா? நீங்கள் போய் அநேகரை சீஷராக்குங்கள். அல்லேலூயா. நீங்கள் போய், நீங்கள் ஆவியில் நிறைந்து, கர்த்தருடைய வார்த்தையில் நிறைந்து அநேகருக்கு போதியுங்கள். ஆண்டவர் சொன்னார், கொலையுண்ணுகிற ஆத்துமாக்களை, ஆடுகளை மேய்க்க கடவாய். கொலையுண்ணுகிற ஆடுகளை மேய்க்க கடவாய். சகரியா 11வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 4 நினைக்கிறேன், பாருங்க. சகரியா 4:5. சகரியா 11:4-5. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்ணுகிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகினோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைப்பதில்லை. எவ்வளவு கடினமான வார்த்தைகள் பாருங்க. நாம என்ன நினைப்போம்னா, கடினமான வார்த்தைகள், அப்படி ஜனங்கள் இருப்பார்களா என்று, ஓநாய்களா இருப்பார்களா என்று. இந்த ஓநாய்களா இருப்பார்கள் என்று சொன்னது யாருங்க? சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு. 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 ஓநாய்கள் இருப்பார்கள், ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு இருப்பார்கள். ஆனா நம்ம தான் இல்ல 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 இல்ல, அப்படி இல்லை, அப்படி இல்லை. யாரும் ரொம்ப இலகுன மனசுங்க. நானும் அப்படித்தான் இருந்தேங்க. முந்தி செய்தியில் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இதெல்லாம். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா வினவுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நாம் உறுதியாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த தடைகள் வந்தாலும் ஒருவனும் என்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் நம்மளை கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரியாக இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக நான் வீட்டில் இருக்கும்பொழுது என்னுடைய ஒரு சகோதரன் என்னோடு பேசி சொன்னாப்புல, அண்ணே, தமிழ்நாட்டிலே பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறேண்ணே, சந்தோஷப்படுறீங்களா அண்ணே? நான் கொஞ்சம் கூட சந்தோஷப்படலை. எதுக்கு? தமிழ்நாட்டில் பெரிய ஆலயம் கட்டினோன்னு நீ பரலோகத்துக்கு போக முடியாதுப்பா. பெரிய பாஸ்டராக இருக்கலாம், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு, நீ எந்த பெரிய பாஸ்டராகவும் இருக்கலாம், ஆனால் பரலோகத்திற்கு போக முடியாது. கைவேலையால் கட்டப்பட்ட கட்டடத்தில் வாசம் செய்யாத என் தேவன் இருதயத்தை நோக்குகிற தேவன். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை நோக்குகிறார். ஆலயங்களை நாங்கள் கட்டிவிட்டோம் என்று ஜெயஸ்தம்பம் அடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள். நான் ஒருவரிடத்தில் சொன்னேன், நான் ஒரு சபைக்கு போவேங்க, ஒரு சின்ன சபைங்க, 50 மிஷினரிகள் தாங்குறாங்க, இதை தள்ளி என்ன எல்லாமோ செய்கிறாங்க. நான் சொல்லிட்டு இருக்க முடியாது உங்களால், என்னால். அப்படியா பிரதர், அப்படியா பிரதர், நான் ஹைதராபாத்தில் ஒரு சபைக்கு போகிறேன், 2 லட்சம் பேர் வராங்க. அப்போ நான் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு சொன்னேன், 500 குடும்பம் இருக்கிற இந்த சபை 50 மிஷினரியை தாங்குன்னா நீ 20,000 மிஷினரியை தாங்கணும். இப்படியாக ஜனங்களுக்குள்ளே ஓநாய்கள் எழுப்பப்பட்டு, யூதாஸ் பாருங்கள், தனக்கு கொடுத்திருந்த இத்தனை அபிஷேகத்தையும் அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவனுடைய இருதயமோ பொக்கிஷத்தை, பணத்தை, பணம் பணம் பணம். சங்கீதம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து யாராவது படிக்கலாம்.
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. ரிப்பீட்டட்லி மிஸ்டேக்ஸ். நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவர். அதிகமாக நம்மை மன்னிக்கிற காரணத்தினால் நாம் அவர் கண்டுக்கிட மாட்டார். அப்படி இல்லை. காலம் தாழ்த்துகிறார் என்று நாம் நினைக்கிறோம். அனைவரும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் அவர் காலம் தாழ்த்துகிறார். இந்த யூதாசுடைய பிரச்சனையை பார்த்தீர்களா? எவ்வளவு கொடூரமானது. கடைசியாக யூதாசுடைய பிரச்சனையில் ஒரு காரியத்தை நான் சொல்லி மற்றதற்கு நேராக கடந்து செல்லலாம் என்று இருக்கிறேன். லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனம் யாராவது படிக்கலாம்? அப்பொழுது 12 ஒருவராகிய காரியோத்து என்பவன் அப்பா சாத்தான் புகுந்தான். பார்த்துக்கங்க, இவ்வளவு நாளும் வெளியிருந்து விளையாடிட்டு இருந்தான் சாத்தான். இப்ப அவன் உள்ளே வந்து விட்டான். உள்ளே வந்தவுடனே அவன் இயேசுவை காண்பித்து கொடுப்பதற்கும் தைரியமாகி விட்டான். இன்று வாழுகிற உலகத்திலே நாம் அன்று இயேசுவோடு இருந்த யூதாஸ் இயேசுவை எப்படி காட்டி கொடுத்தான், இன்று நாம் எப்படி காட்டி கொடுக்கிறோம்? சரியான விதத்தில் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே நான் அனுப்பியிருக்கிறேன், அந்த ஓநாய்கள் உங்களை கொன்றுவிடும், அதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்மை பலப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்ல சபையை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். தயவு செய்து நான் நல்ல ஒரு போதகருடைய போதனையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதிருங்கள். நம்முடைய சகோதரர்கள் உண்டு. அல்லேலூயா. அநேக சகோதரர்கள் உண்டு. அதான் சொன்னேன், கொலையுண்ணுகிற ஆடுகளை மேய்க்க கடவாய் என்று நாம் வெளியே சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமையை அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. யூதாசுடைய பிரச்சனை, நாம் யூதாசை குறித்து அநேகமாக தியானிப்பதில்லை. இவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்றும் அதே சொல்லுறேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய வழியை மீறி பணத்திற்கு அடிமையாகி பணம் எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்லி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது வேதனையாக உள்ளது. உலகத்தான் செல்றாங்க. லூக்கா 12வது அதிகாரம் 29வது வசனம் உங்களையும் இன்னும் தேற்றுகிற ஒரு வசனம். அதை யாராவது எடுத்தால் படிக்கலாம். லூக்கா 12:29. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. பரமபிதா அறிந்திருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதை விட யாராவது நமக்கு கேரண்டி தர முடியுமாங்க? சுந்தர் ரேடியோஸா அல்லது எந்த ரேடியோஸா, வசந்த், எல்லாரும் கேரண்டி கொடுப்பாங்கல்ல அங்க. இதை விட யாராவது நமக்கு கேரண்டி தர முடியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதை குறித்த கவலை எனக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்கக்கூடாது. மிக வேகமாக 2வது காரியத்தை சொல்லு. இப்பந்தான் எழுச்சியின் பாதைக்கு போறோம். முதல்ல எப்பவுமே போன தடவை நான் வந்திருக்கும் போது பேசும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பேசினேன். இப்போ இங்க நெகட்டிவ் யாரு? யூதாஸ். அப்படித்தானே? சூப்பரான ஒரு ஆளை பற்றி பேசுறேன். நம்ம சபையில் தேவனுடைய மகிமையினால் நீங்க ஒவ்வொருவரும் எழும்புவீங்க. ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே, ரோமர் புத்தகத்திலே 1வது வசனத்தை யாராவது படிக்கலாம்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அல்லேலூயா. புறஜாதிகளுக்காக, புறஜாதிகளாய் இருந்த நமக்காக ஒரு அப்போஸ்தலனை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல். இந்த பவுலுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்தால் நாம்
பல நாட்கள் நமக்கு தேவைப்படும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை கொண்டு நான் இந்த மனிதனை குறித்து உங்களிடத்தில் பேசுகிறேன். இந்த மனிதனுக்குள் இருந்த அந்த ஆவி ஒரு வசனத்திலே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை நாம் யாவரும் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்திலே அவன் மிக தெளிவாக காணப்பட்டான். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. இந்த நல்ல ஊழியக்காரனாகிய பவுல் அறிந்து கொண்டான், தன் ஆவியில் தினந்தோறும் கர்த்தரோடு பேசும்போது உணர்ந்து கொண்டான், இந்த சாத்தான் நம்மை பிரிப்பதற்காகவே வருவான். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு நல்ல சபையாக நாம் இருக்கிறோம். நம் சபைக்குள் குழப்பத்தை கொண்டு வர வேண்டும், சகோதர சகோதரிக்குள் பிரிவினைகளை கொண்டு வர வேண்டும். இதுதான் அவனுடைய குறிக்கோள். குடும்பத்தில் ஆனாலும் சரி, நான் எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கிறேங்க. ஒன்று நான் நேராக சொல்கிறேன் உங்ககிட்ட, இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானை குறித்து பேசுறது இல்லை. ஏன் தெரியுமா? நீங்களே ஒவ்வொரு ஆன்சரை நினச்சிக்கிடுங்க. ஏன் தெரியுமா? he will come after us. நமக்கு பின்னால் அவன் வருவான். இதுக்கு பயந்தே என்ன பண்ணுறாங்க? அவனை குறித்து பேசுகிறேன். ஐயா இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் ஐயா, நான் இன்னைக்கு குடும்பத்தை பற்றி பேசினேன்னா என் குடும்பத்தில் சண்டையை கொண்டு வருவான், பிள்ளைகளை பற்றி பேசினேன்னா என் பிள்ளைகளை எனக்கு விரோதமாக கொண்டு போவான், பணத்தை பற்றி பேசினேன்னா அந்த மாதிரி கொண்டு போவான். இந்த பிரச்சனை, இதுக்கு பயந்து நம்ம வாழலை. நம்முடைய கர்த்தர் நம்மை எதற்காக நம்மை பயன்படுத்த அனுப்பினார்? ஓநாய்களுக்குள்ளே தான் அனுப்பினார். அல்லேலூயா. இந்த ஒரு காரியம், பயம், ஊழியக்காரர்களுக்குள்ளே பயம். ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய துக்கம் என்னைக்கு சந்தோஷமாக மாறும்? யோசிங்க. ஸோ இந்த பவுலை குறித்து நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த வசனத்தில் அவன் தெளிவாக இருந்தான். நான் ஏன் உங்களுக்கு இடத்தில் பவுலை குறித்து பேசுகிறேன் என்றால், நான் இந்த ஊழியத்திற்குள் வருவதற்கு முன்பாக பவுலை அதிகமாக தியானித்தவன். என்னுடைய வாழ்க்கையிலும் பவுலுடைய காரியங்களை ஆண்டவர் ஊற்றினார். என்னவென்றால், ஒரு இந்திய தேசத்திற்குள் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை பலமாக பயன்படுத்துவேன் என்றார். அதை போலவே அவர் இங்கு வந்து ஒரு மிஷனரி ஊழியத்திற்கு தலைவராக என்னை கொண்டு வந்தார். ஒரு சிறிய காரியத்தை சொல்லுகிறேன். நானும் என் மிஷனரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுகிறோம். ஒரு காரியத்திலே நான் ஒரு காரியத்தை டிஸ்அக்ரி பண்ணேன்னா, டிஸ்அக்ரின்னா தெரியும் இல்லையா? தமிழில் என்ன சொல்லுவோம்? இப்போ பாஸ்டர் ஒன்று இருக்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறத நான் டிஸ்அக்ரி பண்ணுறேன் இல்லையா? இல்லையா? கரெக்ட் தானே? ஆனால் நான் சொல்லி கொடுப்பேன், டிஸ்அக்ரி பண்ண பிறகு அடுத்த நேரம் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே. பிரதர், நீங்களும் நானும் டிஸ்அக்ரி பண்ணாலும் நீங்களும் நானும் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. ஒரு பொழுதும் மறக்க கூடாது. எதுல டிஸ்அக்ரி பண்ணலாம் தெரியுமா? உலகத்தின் காரியங்களில். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களிலோ நாம் டிஸ்அக்ரி பண்ண முடியாது. வசனம் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியான முறைமைகளை நான் எங்கள் ஊழியத்திற்குள்ளே கொண்டு வந்தேன். நீ என்னதாலும் என்கிட்ட பேசு, சண்டை போடு சில காரியங்கள். ஆனால் வேதத்தின்படி ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கூறியது சரி என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சகோதரனே, நான் சொல்லுவது சரி என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மனப்பக்குவத்தை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இந்த மனப்பக்குவம் கிறிஸ்தவர்களுக்குள் நமக்குள் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். சமாதான கட்டினால் கடைசி காலங்களிலே பிரிவினைவாதி எப்படி வருகிறான்? நான் தான் முதல்ல சொன்னேன், எந்த ஒரு எதிர்ப்பாளிகள் மூலமாகவும் நம்முடைய ரட்சிப்பு தடைப்படாது. ஆனால் இந்த ஓநாய்கள் மூலமாக தடைப்படும், நிச்சயமாக படும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பட வாய்ப்பு உண்டு. நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பவுலை குறித்து நான் பேசினேன். ஆனால் அவர் எத்தனை காரியங்களில் தன் சகோதரர்களோடு பேசும் பொழுதெல்லாம் பாருங்கள், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்கள், ஒரு சூழ்நிலையிலே தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் லிஸ்திரா என்று ஒரு பட்டணத்திலே இருந்தான். அந்த பட்டணத்திலே பவுலும் பர்னபாசும் செல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அவன் துள்ளி குதித்து ஓடுகிறான். இந்த ஜனங்கள்
பவுலை பார்த்து மெர்க்குரி, பர்னபாவை பார்த்து யுப்பித்தர் என்று சொல்லி எருதுகளை கொண்டு வந்து பலியிட ஆரம்பித்து விட்டார்கள். நாம் அதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய ஊழியங்களிலேயும், சகோதரனே சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க, இந்த ஊழியத்திற்கு வந்தேன், ஐயா கை வச்சாரு, எல்லாம் சுகமாயிற்று. எந்த ஐயா கை வச்சாரு? எந்த ஐயா கை வச்சார்? இந்த ஐயாவா? அந்த ஐயா. அந்த ஐயா இல்லைன்னா இவர் போச்சு, அப்படிதானே? ரைட்? அந்த ஐயா இல்லைன்னா இவர் இல்லைங்க. இந்த பவுல் தன்னை தாழ்த்தினான், தன்னை வெறுமைப்படுத்தினான். நான் ஒன்றுமில்லை, நான் உங்களைப் போல மனுஷன் தான் ஐயா, நீ ஏன் இப்படி பண்ற? ராஜஸ்தானுக்கு போனா நான் என் காலை மறைக்கையிலே தான் இருப்பேன். எப்பவும் காலை உள்ள தூக்கி வச்சுடுவேன், காலை தொட்டு கும்பிடுறது. இன்னும் அப்படிதான் இருக்காங்க நம்ம ஊர்ல, காலை தொட்டு கும்பிடுறது. பாருங்க, வேதத்தை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம், ஆனால் ஞானமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பவுலுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் பார்த்தீர்களானால், நாம் அந்த வசனங்களை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து விட்டு போய்விட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கரங்களிலே கொடுத்தார். அநேக புத்தகங்களை பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற காரியங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களில் சொல்லுவார், இந்த முறைமைகளை, எங்களிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட முறைமைகளை பின்பற்றுங்கள். இந்த முறைமைகளை பின்பற்றி வேறு விதமாக நீங்கள் போனீர்களானால் பிரச்சனை. பவுலுடைய முறைமைகளை நாம் பின்பற்றி வேதத்தின் வசனங்களின்படி நாம் வாழ்வோமானால் இன்று அநேக ஆத்துமாக்களை நம் மூலமாக ரட்சிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த பவுல் அவரை குறித்து சொல்லும் பொழுது ஒரு காரியம் இங்கே சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது எடுத்தால் படிக்கலாம். பாருங்க, அவர் என்ன சொல்லுறார் பாருங்க. இச்சகமான வசனங்களை நாங்கள் பேசவில்லை, அவருடைய முறைமைகளை நாம் பார்ப்போம். பவுலுடைய முறைமைகளை நீங்கள் தேடி பாருங்கள், வேதத்தில் முழுக்க முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது. இச்சகமான வார்த்தைகளை நான் பேசவில்லை, பொருளாசையாக மாயம் பண்ணவும் இல்லை. 3 செய்திகள் மாதத்திலே, 4 வாரத்திலே 3 செய்திகளை அருமையாக கொடுக்க முடியும். ஒரு செய்தியிலே தந்திரமாக நுழைக்க முடியும். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, நான் சொல்றதெல்லாம் முடியும். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அநேக சபைகளுக்கு சென்று கொண்டிருப்பார்கள். அநேக டிசீவ்டு மெசேஜஸ், டிசீவிங். நான் ஒன்று சொல்றேங்க, நான் என் வாழ்க்கையில் நம்ம ஃபோனை தூக்கி தூர போட்டலான்ட்டு அந்த கோபம் எனக்கு வருது. என் ஃபோனை, ஆமாம், யூடியூப், காலையில் எடுத்தோன்னு 500 யூடியூப், இதை இருந்து அழிக்க தான் எனக்கு வேலை. ஏன்னா போகிற இடத்துலலாம் போய் கேட்டுறாங்கல்ல, நான் கொடுக்காம இருக்க முடியுமா? எல்லா செய்திகளையும் நான் கேட்டுட்டு இருந்தேன்னா நான் எங்கே போகிறது? நான் பாஸ்டர் ராஜாக்கு செய்தியை கேட்பேன். ஏன் சொல்லுங்க, அவர் என்னுடைய போதகர். நான் எத்தனை ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர் எனக்கு போதகர். நான் எல்லா ஊழியக்காரன்ட்டு சொல்லுவேன், நீ எந்த சர்ச்சுக்கு போகிறப்பா? நான் சர்ச்சுக்கு போகிறது இல்லை, நானே பார்த்துக்கிடுவேன். நான் பெரிய ஊழியக்காரன் இல்லையா? எப்படி? ஒரு சர்ச்சு வேணுங்க நமக்கு, போதகருடைய மன்னா நமக்கு வேணும், எனக்கு வேணும். தாழ்மை எங்கே? நம்முடைய தாழ்மை எங்கே? தாழ்மைங்கிறது, ஒருத்தர் பெரிய மீசை வச்சிருப்பார். நான் ஒரு பெரிய மீசை வச்சோன்னா என்ன பார்த்தா பயமாக தான் இருக்கும், என்ன பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனை ரன் பண்ணணும்னா கொஞ்சம் பயமுறுத்த மாதிரி இருந்துட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஆனால் உங்களுடைய தாழ்மை எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயத்தில், உங்கள் இருதயத்தில் இருக்கிறது தாழ்மை. இதை கற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இளைஞர்களே, வருங்கால இளைஞர்களே, பிள்ளைகளே, இதை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்று மிஷினரிகள் மறக்கப்பட்டு விட்டார்கள். இந்திய தமிழ் கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு எவ்வாறாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போனோம். அநேக காரியங்களை மறந்து போனோம்.
இங்கே இந்த பவுல், நேரமாகிவிட்டது, நான் இப்பொழுது முடிக்க வேண்டும். இங்கே இந்த பவுலை பாருங்கள். நல்லபடியாக ஊழியத்தை செய்து முடித்த ஒரு மனிதன், தன் கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிறார், எருசலேமுக்கு செல்ல வேண்டும், எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று. அவர் எருசலேமுக்கு செல்ல தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லி வருகிறேன். ஆண்டவர் நினைவுபடுத்துகிற காரணத்தினால் அத்தனை பட்டணம் என்று ஒரு பட்டணத்திலே பவுல் அங்கே செல்லுகிறான். வல்லமை படைத்தவன். தன் கரங்களை வைத்தால் நோய் சுகமாகும், கரங்களை வைத்தால் உயிரோடு எழும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரன் அத்தனை பட்டணத்தை சுற்றி வருகிறான். கால்நடையாக சுற்றி வருகிறான். அங்கே பார்க்கிறான், பலிபீடத்தை பார்க்கிறான். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அவன் வைராக்கியம் கொண்டு சொல்லுகிறான், நீங்கள் அறியப்படாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நான் அறிந்த தேவனை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா? நான் செலிபிரிட்டி பாஸ்டர் ஆகிட்டேன்னு வச்சுடுங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. நான் செலிபிரிட்டி பாஸ்டர், பிரசிடென்ட். நான் எந்த ஊரில் போய் எந்த இதை பார்க்க முடியும்? நடந்து போக முடியுமா? இவரை மாதிரி ஒரு சட்டையும் போட்டுக்கிட்டு போட முடியுமா? ராஜஸ்தானில் போய் இருந்துக்கிட்டு நான் பெரிய பாஸ்டர், செலிபிரிட்டி. இன்னைக்கு எல்லாரும் செலிபிரிட்டி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பின்னால் ஒரு கூட்டம் போகுதுங்க. விசாலமான பாதையை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து இருக்கிற பெத்தல் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. பவுல் கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவனுக்கு எருசலேம் பட்டணத்திற்கு செல்ல வேண்டும், அங்கே சாட்சி சொல்ல வேண்டும். அங்கே என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 20வது வசனத்தை, அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது முடிக்கப் போகிறேன். தன் ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் இந்த வாஞ்சையில் இருக்கிறான். அவன் அங்கிருந்து யோசிக்கிறான். எபேசு பட்டணத்திலே, மிலேத்து என்ற ஊரிலே இருந்து கொண்டு எபேசு பட்டணம், கர்த்தராகிய தேவன் 7 சபைகளிலே முதல் சபைக்கு எபேசு பட்டணத்தில் இருந்த மூப்பர்களை அவன் வரவழைக்கிறான். அங்கே அந்த வசனத்தை கூட நீங்கள் படிக்கலாம். 20வது அதிகாரம் 17வது வசனம். மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறான். எல்லா சபையின் மூப்பர்களையும் அவன் வரவழைக்கிறான். அவன் சொல்லுகிற கடைசி வார்த்தைகளை மாத்திரம் நாம் கேட்டுவிட்டு பலப்பட்டு உற்சாகப்பட்டு கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வோமா என்றால், நிச்சயமாக நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம், நீங்கள் மரணமடைந்த பிறகும், நான் மரணமடைந்த பிறகும் என்னுடைய குடும்பம் ஆண்டவர் வரும் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது வசனத்தை யாராவது படிக்கலாம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அனுப்பித்தேன். அடுத்தது 24 படிங்கம்மா. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். அல்லேலூயா. தன் உயிரை கூட அவன் துச்சமாக எண்ணினாங்க. பாருங்க, அநித்தியமான உலகத்தில் வாழுகிற நாம் எதற்கு நமக்கு 100 கோடிக்கு சபை? இங்கே இந்த மனிதனை பாருங்கள். என்னுடைய உயிரை நான் துச்சமாக எண்ணினேன். அடுத்தது ஒரு வசனத்தை படிப்போம். மிக முக்கியமான வசனம் 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்று உங்களையே இந்த தினம் சாட்சியாய் வைக்கிறேன். அல்லேலூயா. நல்லபடியாக ஊழியத்தை முடித்த ஒரு மனிதன் அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இனிமேத்தான் நீங்கள் இதை
பற்றி அநேகமாக படிக்க போறீங்க. கிளைமேக்ஸில் என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல. ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? என் பிள்ளைகள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுடைய இருதயங்க. பவுலுடைய இருதயம் எப்படி இருந்து பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். இதற்கு முன்பாக இன்னொரு வார்த்தையை நாம் படித்து விடுவோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது படிக்கலாம்? நான் உங்களிடத்தில் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா இருக்கும். அவர் என்ன சொல்றார் புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பவுல் உபதேசித்த முறைமைகளின்படி நடந்தால்தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப இயேசு எங்குங்க? இயேசுவினுடைய தாசன் பவுல் இயேசுவினுடைய வழிகளில் நின்று கடைசி வரை முடித்து இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்ன ஒரு ஊழியக்காரனுடைய குரல் இன்றும் நம் மத்தியிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 20வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே இன்னொரு வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த வசனம் நான் முதல்ல பேசின வசனத்துக்கு ஒப்புமையாக காணப்படும். அடுத்த வசனத்தை படிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உள்ளே வரும். அல்லேலூயா. இந்த ஓநாய்கள் யார்? புரிந்து கொண்டவங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த ஓநாய்கள் யார்? பவுல் இங்கே காட்டி கொடுக்கிற ஓநாய்கள் ராஜஸ்தான்ல இல்ல, இந்திய தேசத்துல இல்ல. இந்த ஓநாய்கள் கிறிஸ்தவ கூட்டத்திற்குள்ள ஓநாய்கள். அல்லேலூயா. இதோ இங்கே காண்பித்து கொடுக்கிறார். நான் போன பின்பு இந்த ஓநாய்கள் என்று சொல்லுகிறார். நான் அதை தீவிரமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த நாட்களிலே ஒரு நல்ல சாட்சியை வைத்திருந்தான். அவனுடைய சாட்சியை மீறி ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சாட்சியை நான் பேசி இப்பொழுது முடிக்கிறேன். 33வது வசனத்தை யாராவது படிக்கலாம். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. அடுத்தது, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கை வேலை செய்து, அடுத்த வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். அல்லேலூயா. ஒரு நல்ல சாட்சியுள்ள மேய்ப்பன், ஒரு சபையை மேய்க்கிற நல்ல சாட்சியுள்ள மேய்ப்பன், நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அல்ல. இந்த வார்த்தை இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு போய் இந்த உலகத்தின் ஆபத்துகளை எடுத்து சொல்லி அவர்களை விட்டு விலகுவதற்காக, குறை சொல்வதற்காக அல்ல, அவர்களை விட்டு விலகுவதற்காக. பாருங்கள், இயேசு சொன்னார், மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்னார், கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி விட்டு ஓநாய் போல வருவார்கள். என்ன பார்த்தா இப்போ ஓநாய் மாதிரி தெரியுதா? ஆடு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, இவர் பயங்கரமாக கோவப்படுவார் ஐயா, கோபத்தில் பேசுறாரு ஐயா. கனிகளினால் அறிவீர்கள். அல்லேலூயா. குடும்பத்திலே மனைவியோடு எப்படி இருக்கிறான், பிள்ளைகளோடு எப்படி வாழ்கிறான், சமுதாயத்தில் எப்படி வாழ்கிறான், சபையில் எப்படி இருக்கிறான், தன்னை தாழ்த்துகிறானா, தன்னை உயர்த்துகிறானா, இந்த காரியங்கள் தாங்க கர்த்தர் சிம்பிளா சொன்ன வார்த்தை. சிம்பிளா தான் கர்த்தர் சொன்னார். நம்ம இப்போ கனி கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன தெரியுமா, அதாவது பிஸ்னஸில் வெற்றிகரமானவன் என்ன செய்வான்? உடனே ஒரு பென்ஸு காரு, BMW கார் வாங்குவான்.
ஏன் அவன் பிஸ்னஸில் நான் சக்ஸஸ்னு காணிக்கிறதுக்கு, தட்ஸ் ஓகே. ஆனால் ஊழியக்காரர்களும் இன்னைக்கு அதுதான் செய்கிறாங்க. ஏன்னா பிஸ்னஸில் சக்ஸஸ். எப்படி பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இந்த பவுலை போல, இந்த ஒரு மனிதனை போல, ஆண்டவர் தேடுகிற இந்த ஒரு மனிதனை போல பெத்தல் சபை எழும்பி நின்றால் தமிழ்நாட்டுக்கு ரட்சிப்பு. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோட உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.